ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள். அஸ்மிதாவுக்கு செடி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அவள் காலையில் எழுந்திரிச்சோடனே முதல்ல வந்து இதுக்கெல்லாம் செடியெல்லாம் தண்ணிலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணுவாள். இன்றைக்கி அஸ்மிதாவுக்கு என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட்டு அஸ்மிதா டேடிக்கு டீ ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து அஸ்மிதாவுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பீட்ரூட்டும் இந்த துவரம் பருப்பு வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா தொக்கு மாதிரி வச்சு எல்லாத்துக்குமே பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. நல்லா சாப்பிடலாம், பசங்க சாப்பிடுவாங்க. அஸ்மிதாவுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாள். இந்த பருப்பு போட்டு நம்ம வந்து இந்த பீட்ரூட் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிங்க, ஆயில் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டுங்க. நல்லா வதங்கணும். வெங்காயமும் நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கும் போது இந்த காயை வந்து என்ன பண்ணணும், இதில் போடணும். அப்புறம் அந்த துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, இதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். சால்ட்டு தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே கையில் தான் போடுவேன். ஏன்னா ஸ்பூனில் போட்டேன்னா எனக்கு அளவு தெரியாது. அதனால் நான் கையில் தான் போடுவேன். ஆனால் உப்புன்றது வந்து அதிகமாக எடுத்துனா சாப்பிட முடியாது, கம்மியாக இருந்தால் சாப்பிடலாம். அதனால் நான் வந்து கையில் தாங்க போடுவேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் கலந்த மிளகாத்தூள் தான் போட்டுக்கோங்க. ஏன்னா அஸ்மிதா ரொம்ப காரமாக சாப்பிட மாட்டா, அதனால் அவளுக்கு கம்மியாக தான் நான் போடுவேன். அதுக்கு கூடவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் மிளகு ஜீரக பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இந்த மழை காலத்துக்கு பசங்களுக்கு ரொம்ப வந்து இந்த சளி பிடிக்காமல் இருக்கும். ஆல்ரெடி அவளுக்கு சளி தான் பிடிச்சிருக்கு, கோல்டு பிடிக்காமல் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். எவ்வளோ தண்ணியோ, பருப்பும் காயும் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணியோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்தோடனே, ஒரு 3 விசில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். பசங்களுக்கு லஞ்சில் கட்டலாம். ரொம்ப நல்லா ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். இது ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அஸ்மிதாக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி சும்மா சிம்பிளாக உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா மழைன்றதால வெளியில் போக முடியல, அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பசங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம்.